மாநாடு வெற்றிகரமாக நடத்திக்கிறாரு, வாழ்த்துக்கள். அங்கிள்ங்கிற வார்த்தையில் என்ன கெட்ட வார்த்தை இருக்குது? இல்லை, அங்கிள், ஆண்டி, டேடி. டேடி மோசமான வார்த்தையா நல்ல வார்த்தையா? டேடி நல்ல வார்த்தையாக்குற போது அங்கிள் மோசமான வார்த்தை எப்படி ஆயிரும்? இல்லை, டேடி நல்ல வார்த்தையாக்குற போது அங்கிள் எப்படி மோசமானதாக முடியும்? அப்போ என்னென்ன வார்த்தை தமிழில் நல்ல வார்த்தை, என்னென்ன வார்த்தை கெட்ட வார்த்தைன்னு ஒரு டிக்ஷனரி கொடுத்துட்டாங்கன்னா எல்லாருக்குமே சொல்லி இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிடலாம். நான் அப்படி சொல்ல, டேடி, அப்புறம் மம்மி, ஆச்சுங்களா, ஆண்டி, அங்கிள், பிரதர், ப்ரோன்னு சொல்லி கொடுக்குறீங்களா? இதெல்லாம் நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையான்னு முதல்ல ஒரு டிஸ்கஷன் பண்ணி கவர்மெண்ட் அறிவிச்சதுன்னா அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம இது கெட்ட வார்த்தையா நல்ல வார்த்தையான்னு சொல்லலாம். இல்லை, கூட்டணி அவருடைய நிலைப்பாட்டை அவர் சொல்லிக்கிறார், அதுக்கு மேலே நாங்கள் சொல்ல. ஆனால் அதில் ஒரு முக்கியமான அம்சம் மீண்டும் ஆட்சியிலே பங்குங்கிறது தொடர்ந்து அவர் வலியுறுத்திட்டு வராரு. அதில் இன்னும் நாள் இருக்குது, இதெல்லாம் எப்படின்னு அப்புறம் பின்னாடி பார்க்கலாம். நாங்கள் கூட்டணியை பற்றி இப்போ சிந்திக்கவே இல்லைங்க. நான் தான் சொன்னேன், 2026ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி அன்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக 7வது மாநில மாநாடு மதுரையில் நடக்கிறது. அந்த மாநாட்டில் தான் புதிய தமிழகம் கட்சியினுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் நிலைப்பாட்டை அறிவிப்போம். அதுக்கு முன்னாடி நாங்கள் எந்த விதமான அவசரப்படவும் இல்லை, அதுக்குண்டான அவசியம் இப்பொழுது தோன்றவில்லை. இல்லை, அதிமுக கூட்டணி ஒன்று இருக்குதா, இல்லை வேறு கூட்டணியை மாதிரி? அதிமுக மட்டும் இருந்தால் அது அத்தனை கூட்டணி இருக்குன்னு சொல்லலாம். அதிமுக வேறொரு கூட்டணி இருக்கிற போது அது எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஜேர்னலிஸ்டா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக இப்போ இஸ்லாமியர்களுக்கு அப்படிங்கும்போது பாஜக சுட்டிக்காட்டார், ஆனால் என்ன விஷயத்துல அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த மாதிரி அப்போ ஆணவ படுகொலை பற்றி அவர் பேசல, தூய்மை பணியாளர் பற்றி பேசல. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு மாநாடு அப்படின்னு சொன்னால் அந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்கள் குறித்து தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு அந்த கட்சிக்கு இருக்கிறது. அது அவர்கள் என்ன ஃபார்முலா வச்சுருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. நாங்கள் ஒரு மாநாடு போட்டோம்னா இல்லை வேறு எந்த கட்சினா ஒரு நாள் நடக்கும், 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் பேசுவாங்க, பலரும் பேசுவாங்க, பல்வேறு விஷயங்கள் இருக்கும். அவங்களுடைய அப்ரோச் எப்படிங்கிறது அது நம்ம கருத்து சொல்ல முடியாது. இன்னும் அது இன்னும் நாள் போக போக அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது. 2வது மாநாடு தானே போட்டிருக்காங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். ஒன்றும் அரசியலில் இன்னும் 8 மாத காலம் இருக்குதுங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். நான் அவங்க பார்க்குறதெல்லாம் நம்ம சொல்கிறேன். அவர் ஒரு பாதையை ஒரு கோடு போட்டு அவர் போயிட்டே இருக்கிறார். அதை அது எப்படி இருக்குங்கிறது அவங்க கட்சிக்காரரும் அவர் தான் முடிவு பண்ணணும். நாம் அதை பற்றி விமர்சனம் செய்ய முடியாது. ஒரு கட்சி என்பது தலைவர் என்பது சாதாரணமாக வர முடியாது. ஒரு மரம் மாதிரி வளர்ந்து கொண்டோம்னா காய்கறி கூட்டு காய்கறி வரணும். இது எடுத்த உடனே நான் சிஎம் தான் வரணும் அப்படின்ற ஒரு கிராமம் காட்டுறாரு. இது நடக்காது. இது மாதிரி ஒரு அரசியல் இப்படி வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. எடுத்த உடனே வர முடியாது அப்படின்றாங்க. தமிழ்நாட்டில் இதுக்கு வித்து போட்டது யாருங்க? திரைப்படங்கள் மூலமாக பெறக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி அரசியலில் அரசியலுக்கு நுழையக்கூடிய அந்த ஒரு கருத்தை அந்த மாதிரி ஒரு தன்மையை தமிழகத்தில் உருவாக்குறது யார்? அப்புறம் எம்ஜிஆர் மட்டும்தானா? அப்புறம் ஏன் இவரை மட்டும் காயின் பண்ணுறீங்க? தமிழ்நாட்டில் கடந்த 70 வருஷம் என்ன நடக்குது அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுங்கள். இவரை மட்டுமே டார்கெட் பண்ணுறீங்க. நான் அதுக்காக அவர் சொல்ல, டார்கெட் பண்ணுற போது முறையாக பேலன்ஸாக இருக்கணும், பயாஸ்டு இல்லாமல் இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய அரசியல் திரை மாயை வைத்து தானே கடந்த 70 வருஷமாக கட்டப்பட்டிருக்குது. அதுதானே எங்களுடைய பார்வை. அப்போ அதனால் ஒருத்தர் மட்டும் பார்க்க வேண்டாம். எல்லா தமிழ்நாட்டில் திரை மேலே தான், திரையுலகத்தின் மேலே தான் அந்த மாயை, அந்த செல்வாக்கு, அதை வச்சு தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலே கட்டப்பட்டிருக்குது. அவங்க இன்னும் ஆழமாக தமிழ்நாட்டுடைய அரசியலுக்குள்ளே போகணுங்கிறது தான்.
மேலோட்டமாக ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷம் பேசிட்டாலோ அல்லது தீர்மானத்தை நிறைவேற்றிட பத்தாது. மக்களோட பிரச்சனைகளுக்கு வந்தால் தான் வந்து அது அவங்களுடைய உண்மையான நிலைப்பாடுகளை வெளியே தெரியும். இதெல்லாம் பத்தாது. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.